Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து இந்த நாளில் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. அப்படியாக இந்த நாளில் நான் கொடுக்கும் வார்த்தைகள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். காரியங்கள் நிச்சயமற்றதாகவோ அல்லது நம்பிக்கையற்றதாகவோ தோன்றும் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளாராகவே இருப்பார் என்னும் வாக்குறுதியை அளிக்கிறார். அவருடைய மாறாத அன்பு மற்றும் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என் ஜீவனை உமது கரங்களில் தாங்குகிறீர். நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர். என்னை பெயர் சொல்லி அழைக்கிறீர். நீர் எப்போதும் என் மீது உண்மை உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் இருக்க உறுதியளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம் அனைவரும் இப்போது ஆண்டவரை நன்றியோடு துதித்து ஆராதித்து பாடுவோமாக.
ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோமாக. ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் யாரும் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக இன்றைய நாளில் கூட நாம் அனைவரும் கர்த்தரோடு ஒன்றித்து இந்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுவோமாக. இன்றைய நாள் வார்த்தை கொடுப்பது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20-22, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25-34, லூக்கா 8ஆம் அதிகாரம் 41-48 முடிய. யாராலும் செய்ய முடியாததை தேவன் செய்வார் என நம்பிக்கை வைத்தன். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48 நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். இயேசு கப்பர்நகூமில் எவ்விருவின் வீட்டுக்கு நேராக செல்லுகையில் அவரை சூழச் சென்ற கூட்டத்தில் 12 ஆண்டுகளாக உதிரி போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண் தனது கடினமான வியாதியை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவரை நாடி வந்து அவரை தொட்டார். யாராலும் அவளது நோயை குணப்படுத்த முடியவில்லை. தனது தீட்டின நிமித்தமாக ஜெப ஆலயத்தின் பக்கமே தலை காட்ட முடியாதவளாக இருந்தாள். நோய், சமூக தனிமை, சரீர வலி, வறுமை மற்றும் தனிப்பட்ட அவமானம், இப்படியாக உயிர் உள்ளவர்களில் இறந்தவள் போல் வாழ்ந்து வந்தாள். நியாய பிரமாணத்தின்படி அந்த பெண்ணின் நிலை மிக மோசமானது. அவள் தொடும் அல்லது அவளை தொடும் எதுவும் அசுத்தமாகிவிடும். குஷ்டரோகியை போல அந்த பெண் தனியாகவும் மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவளாகவும் விளங்கினாள். லேவியர் 15ஆம் அதிகாரம் 19-27 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்காக காத்திருந்த கூட்டம் அந்த பெண்ணை குணப்படுத்த முடியாதவளாகவும் அசுத்தமானவளாகவும் உதவி பெறுவதற்கு அப்பாற்பட்டவளாகவும் அவளை கண்டது. ஆனால் இயேசுவை அணுகி அவரை தொட்டு சுகத்தை பெற அவள் எடுத்த முடிவு மனிதனின் முழுமை மற்றும் மறு சீரமைக்கப்பட்ட புதிய வாழ்வுக்கான ஏக்கத்தை வெளிப்படுத்திற்று. இயேசுவும் அவளை தேடி அவள் மேல் அன்பு கூர்ந்து அவளுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பியதுடன் அவளுடனான உறவின் மூலம் அவளுடைய கடினமான துயரமான நிலைமையை மாற்றி மரண பிடியில் இருந்து உயிர்ப்பித்தார். உடல் ரீதியான நிவாரணத்தை தேடி வந்த மகளை உறவு ரீதியாக இணைப்பதன் மூலம் தொடர்பை விரிவுபடுத்தினார். சாதாரண கூட்டத்தின் நெரிச்சலில் ஒருவர் தொடுவதற்கும் விசுவாசத்தினால் இயேசுவை ஒருவர் தொடுவதற்கும் வேறுபாடு உண்டு. இயேசு தனது சரீரத்தில் உண்டான மாற்றத்தை அறிந்துவிட்டவாறே என்று அந்த பெண் பயத்தில் நடுங்கினாள். தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட உடனடி மாற்றத்தையும் பெற்றுக்கொண்ட உடல் சுகத்தையும் அற்புதத்தையும் யாவருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைக்க முயன்றாள் அந்த பெண். ஆனால் இயேசு அவள் எடுத்த முடிவையும் அவளுடைய விசுவாசத்தையும் செயலையும் ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும் என்று விரும்பி அவளை அழைத்து சாட்சியாக விளங்க பண்ணினார். நாம் அற்புதங்களை தேடும்போது இயேசு உறவுகளை விரும்புகிறார். இயேசு புதிய வாழ்க்கையையும் நோக்கத்தையும் விளங்குகிறார். இயேசுவின் மேலங்கியின் மீது அவள் வைத்திருந்த விசுவாசம் அல்ல, மாறாக இயேசுவின் ஆளுகையின் மேல் அவள் வைத்திருந்த விசுவாசமே அவளுக்கு பூரண தெய்வீக சுகத்தை அளித்தது. கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அன்றைக்கே அவருடைய நோயில் இருந்து பயத்தில் இருந்து முற்றிலும் விடுவித்தார். முழுமையான ரட்சிப்பை வழங்கினார்.
மகளே என்று இயேசு அழைத்தது தேவனின் குடும்பத்தில் அவள் சேர்க்கப்பட்டதை குறிக்கிறது. பெண்கள் பெரும்பாலும் குறைந்த சமூக அந்தஸ்தை கொண்டிருந்த சூழலில் இக்கூற்று குறிப்பிடத்தக்கது. அவருடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் இதன் மூலம் உறுதிப்படுத்தினார். குணப்படுத்தும் செயல்பாட்டில் விசுவாசத்தை முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அந்த பெண் ஆவிக்குரிய சரீர மற்றும் சமூக ரீதியான முழுமையான மாற்றத்தையும் நித்திய சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டார். எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் நாம் இயேசுவிடம் சென்றால் இயேசு நம்மை கண்ணோக்கிறவராகவே இருக்கிறார். மனிதன் செய்ய முடியாததை செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ளவர் நம் தேவன் ஒருவரே. நமது நம்பிக்கை நம்மை கிறிஸ்துவுடன் ஆழமான உறவுக்கு அழைத்து செல்ல வேண்டும். தேவனுடைய வல்லமையை நாள்தோறும் அனுபவிக்கும் நாம் அவருடைய வல்லமையை சாட்சி பகர வேண்டியது மிக மிக அவசியம். அப்படியாக இந்த நாளில் கர்த்தர் எப்படி அந்த தீட்டுள்ள பெண்ணை சுகப்படுத்தினார் என்று நான் இப்போதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். நாம் அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும். அந்த வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களை வார்த்தைகளை படித்து பயன்பெற வேண்டும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பாவத்திலிருந்து விடுபட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக வாழ வைப்பவர். பாவத்தினால் வீழ்ச்சியடைந்த இந்த உலகில் விசுவாசம் நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிறது. நாம் இந்த உலகத்தின் இச்சைகள், ஆபாச படங்களுக்கும் ஆபாச வார்த்தைகளுக்கும் ஆபாச செயல்களுக்கும் பலியாகாமல் ஆண்டவருடைய வல்லமையால் வெற்றியாளர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படியாக நமது மதிப்புகள் உலகத்தின் கலாச்சாரத்தால் அல்ல, பரலோகத்தால் வடிவமைக்கப்படுகின்றன. தேவனுடைய சத்தியத்தால் நம் மனம் புதுப்பிக்கப்படும் போது நாம் உலகத்தின் இழப்புகளுக்கு விலக்கி வெற்றியுடன் வாழ முடியும். அதைதான் கர்த்தர் நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் இந்த உலகில் நீங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு, என்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனமாக நீங்கள் நரகத்திற்கு செல்லுவீர்கள். அப்படியாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீ என்னுடைய பிள்ளைகளாக குடும்பமாக வாழும் பொழுது நான் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் நான் பார்த்து உங்களுக்கு இரட்டிப்பான காரியங்களை உங்களுக்கு வழங்கக்கூடியவர். அப்படியாக இனி வரும் காலங்களில் நீங்கள் பாவங்கள் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னுடைய குடும்ப பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக இந்த நாளில் கூட நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும் என்றும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அப்படியாக எந்த அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகில் சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். காணிக்கை
மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவு வருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.
அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48 வாசித்து பாருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமாக. தேவனே, அப்பா பிதாவே, காணக்கூடியதும் காணப்படாததுமான எங்கள் ஆழமான காயங்களை கவனித்துக் கொள்பவரான உம்மை எங்கள் குணப்படுத்துபவராக வெளிப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் சாத்தியமில்லாதவற்றின் தேவன், உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். தான் குணப்படுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெண்ணை போலவே அதே நம்பிக்கையுடன் நாங்கள் உம்மை அணுக விரும்புகிறோம். எங்கள் விசுவாசம் இந்த பெண்ணின் விசுவாசத்தை போலவே தைரியமாகவும் இடைவிடாமலும் இருக்கட்டும். நம்பிக்கை இழக்கப்படவில்லை என்பதை எங்கள் இருதயங்கள் அறியட்டும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்து எங்கள் சொந்த வரையறுக்கப்பட்ட புரிதலை அல்ல, உமது எல்லையற்ற அறிவையும் அன்பையும் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் இருதயங்களை புதுப்பித்து உம்மீதான எங்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் முன்னோக்கி செல்லும் வழியை கூட பார்க்க முடியாவிட்டாலும் உமது உண்மையையும் வாக்குத்தத்தங்களையும் நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவும். உமது கிருபையால் எங்களை நிரப்பி நீர் எங்கள் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று நம்புவதற்கு எங்களுக்கு பலம் தாரும். எங்களை மகன்கள் என்றும் மகள்கள் என்றும் அழைத்ததற்காகவும் இரக்கமும் அன்பும் அக்கறையும் நிறைந்த உறவுக்குள் எங்களை அழைத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமைமிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவர்